இந்த நகையெல்லாம் கவரிங்கா மாத்திரலாம். நீ சொல்கிற மாதிரியே நகையெல்லாம் கவரிங்காக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அவன் நகையை வந்து கேட்டானா நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நான் மாற்றி வச்சிடுறேன். நீ மட்டும் அவகிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோப்பா. என்னம்மா, என்ன ஏதாச்சும் அவள் பண்ணிடுவான்னு பயப்படுறியா? என்னை பற்றி தான் தெரியும்ல உனக்கு. எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல. நீ எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு அம்மாவுக்கு தானேப்பா தெரியும். நீ பாட்டு அவன் மேலே இருக்க கோவத்தில் அடிச்சிட்டியனா ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அது இதுன்னு பெரிய ப்ராப்ளம் ஆகிட போதுப்பா. அதுக்கு தான் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருன்னு சொன்னேன். எனக்கு வர கோவத்துக்கு அவளை நிற்க வச்சு அரையணும் போல தோணுதுமா. ஆனால் அப்பா தான் அப்பப்போ வந்து அதை சொல்லி இதை சொல்லி என் கோவத்தை குறைச்சிடறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவள் பண்ணுற தப்பெல்லாம் நீயும் பிரியாவும் சொல்கிறப்போ எனக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுது. தெரில, இன்னைக்கு அவளை அடித்தாலும் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். மா, அவளை ஏதாச்சும் பண்ணுறப்போ நீ நடுவில் வந்து தடுத்துட்டுலாம் இருக்காதம்மா. ஆமாண்ணா, இந்த அப்பா தான் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் உனக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிட்டு இருக்காருண்ணா. இனிமேட்டு அவர் சொல்கிறத கேட்குறதாவும் இல்லை, நம்புறதாவும் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ நகை எடுத்து உள்ள வச்சுட்டு ரெஸ்ட் எடு. சரிப்பா. மா, எப்படிம்மா? நான் ஹாலில் அண்ணங்கிட்ட அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் என்னென்னமோ நடித்தேன். ஆனால் அப்பா கூட அவன் வாயிலிருந்து பிரியா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட வரலம்மா. சரி, அவன் என்னை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காச்சும் யூஸ் ஆகுமேன்னு நானும் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ சிம்பிளா அவன் வாயிலிருந்து எனக்கு நகையும் கொடுக்க வச்சிட்ட. சரி, கவரிங்காக மாற்றுற ஐடியா எந்தா இருந்தாலும் அந்த பிளான் போடுறதுக்கு நீ ஒரு பிளான் போட்ட பத்தியா? சமமா? இதை தாண்டி அப்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன். நம்ம கத்துறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ எதுவுமே நடக்காது. சிம்பிளாக என்ன பண்ணால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். இப்போ உங்கள் அண்ணனுக்கு கொடுத்த கீழே உள்ளே போயிட்டு என்ன ஆட்டம் ஆட போகிறேன்னு தெரியுமா? ஆடட்டுமா? அவன் ஆடுற ஆட்டத்தில் அவள் அடங்கிடணும். எனக்கு அது போதுமா? நாளை காலையில் பாரு, அவள் ரூமை விட்டு வெளியே வரப்போ எப்படி அடங்கி வரான்னு. அப்போ உனக்கு புரியும் இந்த மங்கம்மா யாருன்னு. ஆனந்தி, ஆனந்தி, எந்திரி. குடிச்சிருக்கீங்களா? ஆமா, குடிச்சிருக்கேன். நான் அமிச்ச வாய்ஸ் நோட்டை கேட்டிங்களா இல்லையா? கேட்டேன்டி. நீ அமிச்ச வாய்ஸ் நோட்டை கேட்டுக்கிட்டே தான் குடிச்சேன். ஏங்க வாய்ஸ் நோட்டை கேட்டோம் ஏங்க குடிச்சிட்டு வந்தீங்க? ஏய், என்ன சவுண்டு ஏறுது? இங்க பாருங்க, உங்க மனசுல நீங்க என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என் கூட வாழணும், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஃபேமிலி ஒரு லைஃப்னு வாழணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? எனக்கு இருக்க சந்தேகம்லாம் நீ கேக்குறியா? இங்க பாருங்க, நீங்க என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு நான் இங்க எதுவுமே நடந்துக்கல. ஆனா நீங்க தான் ஒரு நாளும் நான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. யாரு? நானா? அப்படி என்னடி நான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டேன் சொல்லு. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீங்க எப்படி பேசுனீங்க? ஆனா மறுநாள் காலையில எழுந்த உடனே என் அம்மாக்காக மாறணும் நீங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்காக மொத்தமா மாறுனீங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் தான் மாறணும்னு பார்த்தா என் குடும்பத்தையும் சேர்த்து மாத்த பார்த்தீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்ன ஊருக்கு அனுப்பியிருக்கீங்களா? அதை விடுங்க, நம்ம மறு வீட்டுக்கு போயிருக்கோமா? ஒரு ஹனிமூனு, மாலு, தியேட்டரு எங்கேயாவது போயிருக்கோமா? எங்கேயுமே போல. ஆனா என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீங்க பேசுனதே வேற மாதிரி இருந்துச்சு. நீங்களா தான் என்கிட்ட வந்து நம்பர் கேட்டீங்க. அப்ப கூட நீங்க உங்க அம்மாக்கு பயந்து தான் எனக்கு கால் பண்ணலன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. சரி, ஓகே, வழக்கம் போல எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் போல. குழந்தைன்னு பிறக்கிற வரைக்கும் இப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு மாமா அடிக்கடி என்கிட்ட சொன்னாரு. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தீங்க, பிரெக்னென்ட் ஆன அன்னைக்கே
அப்படியே வேற மாதிரி மாறிட்டீங்க. பிரெக்னென்ட் ஆகி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம்லாம் இந்த குழந்தைய பெற்றுக்காம இப்படியே வாழ்க்கை பூரா ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கலாம் போலான்ற அளவுக்கு என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் என்னைக்கு எனக்கு அபார்ட் ஆச்சோ அன்னைக்கு அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் என்கிட்ட பேசின விதம், என்கிட்ட பழகின விதம், என்னை நடத்தின விதம் எல்லாமே மாறிப்போச்சு. அன்னையிலேருந்து ஒரு நாளும் நீங்கள் என்னை நடத்தின விதத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக தாங்க இருந்துச்சு. எது நீங்கள், எந்த அருண் உண்மையான அருண், எந்த அருணோட குணம் உண்மையான குணம்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலங்க. என்னங்க, இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை என்கிட்ட நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களை பார்த்த மொத நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே தாங்க இருக்கேன். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? அப்படி மாறிட்டேன்னு என்ன சொல்றியே? ஏன் நீ மாறல? அதாங்க நான் என்ன மாறி இருக்கேன். அது எப்படி? வாழ்க்கை ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்தவ நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே ஒரே மாசத்துல மாறிட முடியும்? ஏன்னா நீ மாறல, மாறின மாதிரி நடிச்சிட்டு இருந்த. அது அப்பப்போ வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அபார்ட் ஆனோன்னு மொத்தமா வெளியே வந்துருச்சு. அதாங்க மொத்தமா என்னன்னு சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட போய் நகை கேட்டியா? ஆமா கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் நகையெல்லாம் பெரியவங்க தான் வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த மாதிரி மித்தெல்லாம் நீங்க வேணா நம்புங்க. இதுக்கப்புறம் நான் நம்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது எப்படிங்க? வீட்டுக்கு வந்த மருமகளோட நகைலாம் மாமியார் தான் வச்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்கு தங்கச்சி இருக்கால, நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவ நகைலாம் உங்க மாமியார் கிட்ட தான் கொடுப்பாளா? உங்க அம்மா கொடுக்க கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் எப்படிங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட நகை மட்டும் மாமியார் தான் வச்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இங்க பாருங்க, அது எங்க அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த நகை. எனக்கு பிடிச்ச டிசைன்ல போட்டு பார்த்து அழகா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கின நகை. கல்யாணத்தன்னைக்கு போட்டதுங்க. அதோட இப்ப வரைக்கும் போட்டதே இல்லை. அது என் கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, அந்த நகைலாம் இருக்கா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு பயமா இருக்குங்க. ஏய், எங்க அம்மாவை பார்த்து திருடின்னு சொல்றியா? நான் அப்படிலாம் சொல்லல. நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என் நகையை கொடுத்துருங்க, அது போதும். ஏய், தர முடியாதுடி. அதான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டல, இப்ப இங்க தானே இருக்க. இங்க இருந்தா நாங்க சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. ஏய், எங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீ இருக்கணும். இவ்வளவு நாள் அப்படி தானே இருந்த. உன் இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி இது ஒன்றும் உங்க வீடு இல்ல, மங்கம்மா வீடு. மங்கம்மா சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். அதை மீறி ஏதாச்சும் செஞ்ச. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. ஆமாடி, இவ்வளவு நாள் தப்பா தான் பேசிட்டு இருந்த. இப்பதான் நான் கரெக்டா பேசுறேன். நீ தான் தப்பா பேசிட்டு இப்படி ஆடுற. இனிமேட்டு உன்னால இப்படிலாம் ஆட முடியாது. நான் எப்படி ஆட்டுறனோ அப்படிதான் நீ ஆடணும். உங்க ஊர்ல எல்லாம் பொம்மலாட்டம் பார்த்திருக்கியா? கயிறுல பொம்மை தொங்குமே, அந்த மாதிரி. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல ஏதாச்சும் அது செஞ்ச இது செஞ்சன்னு எங்க அம்மாவை பிரியாவை வந்து சொன்னாங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, எது உங்க முகனே தெரியலன்னு. அந்த முகத்தை நீ பாப்ப. வந்துட்டா, எங்க இருந்தோ வந்து எங்க வீட்டு அதிகாரம் பண்ண. இங்க பாருங்க, எனக்கு என் நகையை கொடுத்துருங்க, அது போதும். ஏய், தர முடியாதுடி. அதான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டல, இப்ப இங்க தானே இருக்க. இங்க இருந்தா நாங்க சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி இது ஒன்றும் உங்க வீடு இல்ல, மங்கம்மா வீடு. மங்கம்மா சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். அதை மீறி ஏதாச்சும் செஞ்ச. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, எது உங்க முகனே தெரியலன்னு. அந்த முகத்தை நீ பாப்ப. ஹலோ மச்சான், நான் தான் சொன்னேன்ல ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு. நீயும் கால் பண்ணல, நான் பண்ண காலையும் எடுக்கல. என்ன தாண்டா ஆச்சு? ஹலோ ஹலோ,
நான் அவரோட வைஃப் பேசுகிறேங்க. ஆ, நான் அவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் பேசுகிறேன். அவன் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டானாங்க? ஆ, வந்துட்டாருங்க. தூங்கிட்டு இருக்காரு. இல்லை, அவன் இப்போது நைட்டு என் கூட சேர்ந்து தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டான். அதான் நான் எவ்வளோ சொன்னேங்க அவன்கிட்ட, நீ இங்கேயே இருந்துரு, காலையில் நம்ம இங்கேருந்து ஆஃபீஸ் போயிடலான்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்ல சொல்ல கேட்காமலே பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். அதான் ரீச் ஆகிட்டானா இல்லையான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேங்க. வந்துட்டாருங்க. ஆ எங்க ஆ இதுக்கப்புறம் கொஞ்சம் அவரை குடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆ, இன்னைக்கு குடிக்கணும்லாம் பிளான் இல்லைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டான். லைட்டாக ஆரம்பித்தோம், அது கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க. ஏங்க, எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை. ஆ என்ன ரொம்ப பேசிட்டாரு. சண்டை போட்டால் கூட காலையில் எழுந்ததும் எல்லாம் சரியாயிடும். ஆனால் இவர் பேசினது என்னால் மறக்கவே முடியாதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையங்க. என் ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லுங்க, எல்லார்கிட்டையுமே ஜென்ரலாக பேசி பழகுவான். என்ன இந்த பொண்ணுங்க விஷயத்தில் தான் கொஞ்சம் வீக்கு. என்ன? ஆ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி பழகிட மாட்டான். அந்த பொண்ணாக வந்து பேசி பழகினாதான் உண்டு. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றணும்னு நினைக்காம அவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோதாங்க நானும் மாறுறது? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாறிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. விடுங்கங்க, அதான் உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டும் எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களே, ஒரு நாள் அதை அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். அவன் இப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தை இப்படி ஆனதுலேருந்து தான் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவருக்கே அப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, எனக்கு புரியுது. அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லைங்க. அவனுக்கு வேற யாரோ ஏதோ தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க. அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. நான் தான் மாறிக்கணும். ம், ஏங்க, உங்களோட நம்பரை நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டுங்களா? ஏன்னா அவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு லேட்டாக வீட்டுக்கு வராரு, இல்லை சப்போஸ் குடிச்சிட்டு உங்கள் வீட்லேயே இருக்காருனாலுமே எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? அப்புறம் இதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு அவருக்கு தெரிய வேணாங்க. தெரிஞ்சா அதுக்கும் சண்டை போடுவாரோன்னு பயமாக இருக்குங்க. இல்லைங்க, நான் நம்ம 2 பேரும் பேசுறதை பற்றி கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். உங்கள் நம்பர் சொல்லுங்களேன். உங்கள் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுறேன். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஆ, சொல்லுங்கள். 81 உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்க. கவலையே படாதீங்க, என்ன ஆனாலும் நம்ம 2 பேரும் பேசுகிறத அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன். இதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு அவருக்கு தெரிய வேணாங்க. என்ன ஆனாலும் நம்ம 2 பேரும் பேசுகிறத அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன். பா, ஆனந்தி ஆனந்தி பிரெக்னண்டா இருக்காப்பா. அம்மாடி, ரொம்ப சந்தோஷமா. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஸ்டொமக் பெயின் இல்ல, அவங்களுக்கு அபோர்ஷன் ஆயிருக்கு. சீ, நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்கடி, ஒரு உயிரையே கொண்டிருக்கீங்க. ஏதோ உன் மருமகளுக்கு எங்கனால தான் அப்பாட்டான மாதிரி பேசிட்டு இருக்க. சண்முகம் சமைச்ச சாப்பாட்டுல தான் நீங்க ஏதோ கலந்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு உயிரையே கொண்டிருக்கீங்கடி. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த வலியே இல்லைல்ல? ஆமா, நான் தான் அபோர்ஷன் டேப்லெட் வாங்கிட்டு வந்து சண்முகம் சமைச்ச குழம்புல போட்டு அதை உன் மருமகளை சாப்பிட வச்சு அபார்ட் பண்ணேன். அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? ஏன் யாருமே வர மாட்டீங்க? ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? உன் மருமகள்கிட்ட போயிட்டு சொல்லுவியா, இல்ல உன் பையன்கிட்ட சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லுவியா? சொல்லிக்கோ. நீங்க இருந்து கீழே போய் சொல்றதுக்குள்ள நான் கீழே குதிச்சிடுவேன். நீ கீழே விழுந்து செத்தாலும் பரவாயில்லடி, நான் இதை கண்டிப்பா அருண் கிட்ட சொல்லதான் போறேன்டி. ஆனந்திக்கு நான் இருக்கேன்டி.
அருண், மாமா ஆனந்தி வரலாமா? உள்ள வாங்க மாமா. என்ன மாமா இந்த நேரத்துல? சொல்லுங்க மாமா. அருண் கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுமா? அவனை எழுப்புமா. டேய் அருண், அருண், கூப்பிடுறது கேக்குதா இல்லையாடா? மாமா அவர் குடிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு எழுப்புனாலும் அவர் எந்திரிக்க மாட்டாரு. இல்லம்மா, நான் இப்பவே அவன்கிட்ட பேசி ஆகணும். டேய் அருண், கொஞ்சம் எந்திரிடா. கூப்பிடுறது காதுல விழல, எந்திரிடா. எவ்வளவு நேரம்டா கத்துறது? இப்படி படுத்துருக்க, எந்திரான்னு. என்னப்பா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன என்கிட்ட பேச சொல்லி இவன் உன்னை வர சொன்னாளா? டேய், நான் பேச போறதுக்கும் ஆனந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. ஆமா, இவ்வளோ நாள் இவ சொல்லி கொடுத்து நீ பேசல. இல்லடா. நீயாதான் எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவராதான் இப்ப வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. சூப்பரா நடிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும். நீங்க பேசாம சினிமால நடிக்க போயிடுங்க, சீக்கிரமே பெரிய ஆடுவீங்க. ஏங்க, அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அப்ப கூட நான் உங்களை எழுப்பல, அவர் தான் எழுப்பினாரு. ஏய் நிறுத்திடி. அதான் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இன்னும் ஏன் நடிக்கிற? டேய், நானாதான்டா வந்தேன். இப்போ நான் சொல்ல போறத ஆனந்தி சொல்லி கொடுத்து பேசுறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, இல்ல நான் பொய் சொல்ல போறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுடா. அதுக்கப்புறம் அது பொய்யா உண்மையா, யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்க, அது உனக்கே புரியும். சரி சொல்லு. ஆனந்தி வயித்துல இருக்கிற குழந்தை அபார்ஷன் ஆனதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும்டா. அதை சொல்றதுக்கு தான்டா நான் உன்கிட்ட வந்தேன். யாரு? இரு, பிரியா தானே? இல்ல அம்மாவா? மிச்சம் இருக்கிற யாரு? என்னையும் சொல்லிடுங்களேன். இல்ல நாங்க 3 பேர் பிளான் பண்ணி தான் என் குழந்தைய அபார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல. நீ இவ ஊர்ல இருந்து வந்தாலே இவளோட தொம்பி. நீங்க எல்லாரும் நல்லவங்க, நாங்களா கெட்டவங்க. போதும்பா, எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும்பா. யாரு பிளான் பண்ணது, எப்படி அபார்ட் ஆச்சு, எல்லாம் எனக்கு தெரியும்பா. சொல்லப்போனா இந்த அபார்ட் ஆனதுனால்தான் எல்லாரோட உண்மையான முகமே எனக்கு தெரிய வந்துச்சு. போதும்பா, இதோட நிறுத்திக்கலாம். இந்த குழந்தைய வச்சு இந்த வீட்டில் ஒரு டிராமா பண்றீங்களா, அதை இதோட நிறுத்திக்கலாம். எல்லாருக்கும் தான் சொல்றேன், என்னால முடியல. இதை சொல்ல தானே வந்த, சொல்லிட்டல, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். மாமா மாமா, ஒரு நிமிஷம். பிரியா தானே? இல்ல அம்மாவா? மிச்சம் இருக்கிற யாரு? என்னையும் சொல்லிடுங்களேன். யோ, நான் அவ்வளோ சொல்லியும் உன் பையன்கிட்டயும் உன் மருமகிட்டையும் போயிட்டு நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல போனல. நான் இதை எதிர்பார்த்தேன். நான் செத்தா கூட பரவாயில்லன்னு உனக்கு உன் மருமக தான் முக்கியம்னு உன் பையன்கிட்டயும் உன் மருமகிட்டையும் போயிட்டு இதெல்லாம் சொல்லி என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் உன் பையன் இப்படி பேசுவான் நீ எதிர்பார்க்கலல்ல. இவ்வளோ மாற்ற தெரிஞ்ச எனக்கு உன் பையனை மாற்ற தெரியாதா? இங்கே பாரு, அப்ப நாச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டி இப்படி இருக்க? ஏய், இரு, சும்மா ஆரம்பிக்காத. ஏன்டி இப்படி பண்ற? நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ இப்படி வளர்ந்துட்ட. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? போற வீட்டுல இப்படி இருக்க போறியா அப்படி இருக்க போறியா? உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது. ஒரு அப்பெல்லாம் நான் சாப்பம் கொடுக்குறேன்னு சும்மா சும்மா இதெல்லாம் ஒன்று ஆரம்பிக்காத, சரியா? எனக்கு வர கோவத்துக்கு
இப்படி இழுத்துப்பேன்னு நான் மொட்டை மாடியில் இருக்கும் போதே எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, டிலே ஆனாலும் நான் நினைச்சது நடந்துச்சு. பிரியா, அந்த தண்ணி எடுமா. பிரியா, தண்ணி எடு. ஏய், தண்ணி எடுறி, பார்த்துட்டே இருக்க. மா, எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அப்படியே மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பேன். இந்த ஆளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம எது வந்தாலும் பண்ணணும் போல. ஒரு வழியா உன் கதையும் முடிஞ்சிருச்சு.